Question number 1. Represent the following numbers in the scientific notation. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ்காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 5 6 9 4 3 1 2 3 4 5 6 7 zeros கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன, ஃபஸ்ட்டு நம்பர் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ரிமூவ் பண்ணிட்டு மீதி நம்பர்ஸில் எழுதணும். ஸோ அப்படி எழுதுனா 5.6943. எவ்வளோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே தானே பாயிண்ட் வைக்கிறோம், இதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இன்ட்டு 10 பவர் 11. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சம் 2.000.57 இருக்குது. ஸோ இப்போது இதில் பாருங்கள், இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தான் ஹோல் நம்பராக இருக்கணும், அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து பாயிண்ட்டை இங்கே ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ டிஜிட் தள்ளி வரும்? 1 2 3 டிஜிட் தள்ளி தானே வரும். ஸோ 0.000 ஆட் பண்ணி இந்த ரிமைனிங் நம்பர் எழுதிட்டு இன்ட்டு 10 பவர் 3 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் 0.000600 எழுதியிருக்கோம். ஸோ இங்கே எதில் பாயிண்ட் வச்சாலுமே நோ யூஸ். ஸோ 6க்கு பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும். ஸோ 6க்கு பக்கத்தில் இங்கே நம்ம வைக்க போகிறோன்னா இதோடு சேர்த்து எவ்வளோ டிஜிட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ 7 டிஜிட் 10 பவர் 7ன்னு போடுறோம். அதே வந்து நம்ம ரிவர்ஸில் போகிறோம். ஓகேங்களா, இங்கே நம்ம ரிவர்ஸில் போனோம்னா ஆனால் இங்கே ஹோல் நம்பர் ஒன்று இருந்தது. ஸோ அதுங்காட்டி ரிவர்ஸில் போனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸு நம்ம இங்கே எழுதணும். ஆனால் இங்கே எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ஸில் போகும்போது மைனஸில் சைனை வந்து மைனஸில் நம்ம மைனஸில் எழுதணும். ஸோ -7 6.0 இன்ட்டு 10 பவர் -7. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 0.0090002ன்னு இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன? 1 2 3 4. ஸோ பவர் 4 மைனஸ் ரிவர்ஸில் போகிறோம். ஸோ -4. ஸோ 9.000 இந்த எல்னா 0 2 இன்ட்டு 10 பவர் -4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன்னு சொல்லுவோம்.